வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துல இருந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் வைஸ் வேகன்சி, ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆல் இண்டியா லெவலில் வேகன்சி இருக்கும். ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப், அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒரே கட் ஆஃப் தான் இருக்கும். உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக காம்படிஷன் இருக்கும். அப்போ காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், கட் ஆஃப் அதிகமாக இருக்கும், செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில இருந்து இதுல செலெக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேர். நிறைய வாட்டி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் கூட செலக்ட் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் இது வரைக்கும் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா வேகன்சி கொடுக்க போறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் இத்தனை பேரை கன்ஃபார்மா செலக்ட் பண்ண போறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா கட் ஆஃப் இருக்கும். இப்போ நீங்க நேவில பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குது, ஆர்மிலையும் அப்படிதான் இருக்குது. ஸ்டேட் வைஸ் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனா ஏர்ஃபோர்ஸ்ல மட்டும் அந்த மாதிரி இல்லாம இருந்துச்சு. ஆல் இண்டியா லெவலில் தான் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அதுலயுமே ஸ்டேட் வைஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நேவி ஏர்ஃபோர்ஸ்ல தமிழ்நாட்டிலேருந்து இது வரைக்கும் நிறைய பேர் செலெக்ஷன் ஆயிருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆயிருக்காங்க. பட் இந்த ஏர்ஃபோர்ஸ்லேருந்து இது வரைக்கும் அந்த அளவுக்கு ரிசல்ட் தமிழ்நாட்டிலேருந்து வந்தது கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே ஒரு 2 பேர் தான் இது வரைக்கும் செலெக்ஷன் ஆயிருக்காங்க ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப்லயே. ஸோ இனிமேல் இப்படி கொண்டு வந்தனால தமிழ்நாட்டிலேருந்து கண்டிப்பாக நிறைய பேர் செலெக்ஷன் ஆவீங்க. ஸோ அதனால இந்த ரெக்ரூட்மெண்ட்டை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. நீங்க அக்னிவீரில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ் ரொம்பவே பெட்டரானது, ஜாப் ப்ரொஃபைல்னாலும் சரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தாலும் நீங்க ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீரில் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா மற்றதோட கம்பேர் பண்றப்போ இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கும். இதுல இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் நேச்சருமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படினால நீங்க இதுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்க. இதுக்கு 12th முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். நீங்க ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள், அது கண்ணாடி போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள் தான். ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தா போதும். மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 152 சென்டிமீட்டர் இருந்தா போதும். ஸோ இது மற்ற அக்னிவீருக்கு இந்த மாதிரி கிடையாது. மற்றெல்லாம் இதோட அதிகமாக தான் ஹைட் இருக்கும். ஸோ ஹைட்டும் கம்மி, ஸ்பெக்ஸ் யூஸ் பண்றவங்களும் எலிஜிபிள் தான். 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். மேல் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஸ்டேட் வைஸ் வேகன்சியும் இருக்குது. இதுக்கான சிலபஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால இதுக்கு நீங்க இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல இந்த எக்ஸாமுக்காக மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களால செலக்ட் ஆக முடியும். ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, பிசிக்கல் எப்படி இருக்கும், எக்ஸாமுக்குள்ள சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை நீங்க எங்க கவர் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே இதுல இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி அப்படின்னு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க. நோட்டிபிகேஷன்ல எத்தனை வேகன்சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எப்பவுமே உங்களுக்கு இந்த அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட்ல வராது. ஆனா அப்ராக்சிமேட்டா மினிமம் 2500 வேகன்சியாவது இருக்கும். தமிழ்நாட்டுக்கு ஒரு 100 வேகன்சி கிட்டையாவது இருக்கும். ஓகே, ஸ்டேட் வைஸ் வேகன்சி அப்படின்னு பாக்குறப்ப தமிழ்நாட்டில இருந்து கண்டிப்பா ஒரு 100 பேராவது இதுல செலக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் அப்படிங்கறனால கண்டிப்பா கம்மியான பேர் தான் செலக்ஷன் ஆயிருக்காங்க. ஸோ அதுல நம்ம கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவங்க இந்த 2 பேர். ஓகே, கண்டிப்பா அடுத்த ரிசல்ட் வர்றப்போ இந்த 2 ஒரு 60-70 மாறும். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தனி கட் ஆஃப் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதுல செலக்ஷன் ஆவாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க 100% நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணா போதுமானது. இதுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிருச்சு. அப்ளிகேஷன் ஜனவரி 7ஆம் தேதி ஓப்பன் ஆகும். 27 ஜனவரி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே நான் அப்ளை பண்ற வீடியோவும் கொடுக்குறேன். இதுக்கான எக்ஸாம் டேட்டுமே சொல்லிட்டாங்க, மார்ச் 22 இருக்க போகுது. ஓகே, ஸோ எக்ஸாக்டா 3 மாசத்துக்கிட்ட இன்னும் டைம் இருக்குது. ஸோ இப்போதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலுமே கன்ஃபார்மா உங்களால இதுல செலக்ஷன் ஆக முடியும். ஏன்னா இதுல சிலபஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் அதுல ஓரளவு சிலபஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலுமே கட் ஆஃப் கம்மியா தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறப்போ தனியா கட் ஆஃப் வைக்கிறப்போ கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த 3 மாசம் இதுக்கு மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட படிச்சீங்க அப்படின்னா கன்ஃபார்மா செலக்ஷன் ஆக முடியும். ஸோ இதுல அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஆனா நீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்க கூடாது. ஏன்னா அக்னிவீர் அப்படிங்கிறப்போ ஏஜ் லிமிட்டே 21 வயசு வரைக்கும் தான். ஸோ அந்த ஏஜுக்குள்ள யாரும் மேரேஜ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி பண்ணியிருந்தா அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இதுல 4 வருஷம் சர்வீஸ் உண்டு. ஒரு 25 வயசு வரைக்கும் நீங்க இதுல சர்வீஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த 4 வருஷமும் நீங்க மேரேஜ் பண்ணக்கூடாது, அதுவும் ஒரு கண்டிஷன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த 4 வருஷத்துக்கு அப்புறம் இதுல செலக்ஷன் ஆகிறவங்கல 25% ஆஃப் பர்சன்ஸை இதுல கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது பெர்மனன்ட் கமிஷன்ல எடுப்பாங்க. அப்படி பெர்மனன்ட் கமிஷன்ல எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த சர்வீஸ்ல 4 வருஷம் நீங்க அக்னிவீரா இருக்கிறப்போ மேரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அனுப்பிடுவாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நீங்க யோசிக்க வேண்டாம். அதுக்கப்புறமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ டெல்லி போலீஸ்ல பாத்தீங்கன்னா தனியா அக்னிவீருக்குனே 10% கோட்டா கொடுக்குறாங்க. அதே மாதிரி இனிமேல் வரக்கூடிய கான்ஸ்டபிள் ஜிடி, சிஏபிஎஃப்ல வரக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி மேக்சிமம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 10% அக்னிவீருக்குன்னு கொடுத்துருவாங்க.
அது இன்னும் ஃபியூச்சர்ல எல்லா எக்ஸாமுக்குமே வந்துடும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி அக்னிவீரா இருந்துட்டு வந்தவங்களுக்கு 10% கொடுத்துருவாங்க. பிரைவேட்லயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இதுல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் இருக்கும். அதை வச்சு நீங்க நிறைய இடத்துல வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ அதனால கண்டிப்பா இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருந்தா அப்ளை பண்ணுங்க. ஸோ இதுக்கான சேலரி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வருஷம் ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து 30,000 ரூபாய் சேலரி. அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் ஆகும். 4வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய் சேலரி. ஸோ இதுல உங்க கைக்கு வரக்கூடிய சேலரி வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகே, இப்போ 4வது வருஷம் வந்து 28,000 மாசம் உங்களுக்கு கைக்கு வரும். ரிமைனிங் இருக்கக்கூடிய 12,000 வந்து அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஃபண்ட் இருக்கும். அதுல உங்களோட பேர்ல வந்து கான்ட்ரிபியூட் ஆகும். அதே அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாசமும் இவ்வளவு அமௌண்ட் வந்து உங்களுடைய அந்த அக்னிவீர் கார்பஸ் ஃபண்டில் வந்து கான்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்கும். இதை திருப்பி உங்ககிட்டே தான் கொடுக்க போறாங்க. ஓகே, அவங்க வச்சுக்க போறது கிடையாது, திருப்பி உங்ககிட்ட தான் கொடுக்க போறாங்க. ஸோ அப்படி பார்த்தா சம்பளம்னு பார்த்தா 4வது வருஷம் இந்த 40,000 பிளஸ் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த 12,000னு சேர்த்தா மொத்தம் 52,000 உங்களுக்கு சம்பளம் தான். எப்படினாலும் உங்க கைக்கு தான் அது வரப்போகுது. நீங்க 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீங்க 5 லட்ச ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்க, கவர்மெண்ட் 5 லட்ச ரூபா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கும். மொத்தமா சேர்த்து 10 லட்ச ரூபா வந்து உங்க கையில கொடுத்துருவாங்க. நீங்க 4 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியில வர்றீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. இது எதுக்காக அப்படின்னா நீங்க உடனே வெளியில வந்த உடனே உங்களுக்கு இன்னொரு ஜாப் வந்து கிடைக்காது. மினிமம் ஒரு 5 மாசம் 6 மாசம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து வச்சிருக்காங்க. ஓகே, இதுல லீவுன்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 30 நாள் லீவு. மெடிக்கல் லீவ் வந்து டாக்டர் எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு டாக்டர் எவ்வளவு லீவ் கொடுக்குறாங்களோ அந்த லீவ் வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து லைஃப் இன்சூரன்ஸுமே கொடுக்குறாங்க. 48 லட்சம் வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் கவருமே இதுல இருக்கும். இந்த 4 வருஷம் நீங்க டியூட்டியில இருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க யாரை வந்து உங்களோட டிபெண்டன்ட்னு கொடுக்குறீங்களோ உங்களோட அம்மா அப்பா வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து போகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சேஃப்டிக்காக கொடுக்கறது தான். ஸோ அடுத்ததா இதுல வந்து நீங்க 4 வருஷத்துக்கு அப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் அப்படிங்கிறதையும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததா இதுல எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேன் கோட்டா வந்து அக்னிவீருக்கு கிடையாது. பட் அக்னிவீர் கோட்டானே வந்து தனியா கொடுக்க போறாங்க. ஓகே, எக்ஸ் அக்னிவீர் கோட்டா அப்படின்னு சொல்லி இனிமேல் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்துடும். ஸோ அடுத்தது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 550 ரூபா. நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் 550 ரூபா பே பண்ணணும். இதுல வந்து ரிலாக்ஸேஷன் கேட்டகரி வைஸ் எல்லாம் கிடையாது, எல்லாருமே இதுல காமன் தான். ஓகே, 550 ரூபா எல்லாருமே பே பண்ணணும். ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். அப்ளை பண்ற வீடியோ போடுறப்ப அதை பத்தி நான் தெளிவா சொல்றேன். ஏஜ் லிமிட்னு நம்ம வெறுமனே பார்த்தோம்னா கன்ஃபியூஷன் ஆகும். அதனால நான் டேட் ஆஃப் பர்த் வச்சு சொல்றேன். நீங்க வந்து 1 ஜனவரி 2005க்கு அப்புறம் பிறந்தவராகவும் 1 ஜூலை 2008க்கு முன்னால பிறந்தவராகவும் இருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த 2 டேட்டுமே வந்து இன்க்ளூசிவ் தான். இந்த 2 டேட்ல பிறந்தவங்க இந்த 2 டேட்டுக்கு உள்ள பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் 2 பேருமே. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அடுத்ததா இதுல வந்து 2 விதமான போஸ்ட் இருக்குது. ஒன்னு வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட், அதை வந்து எக்ஸ் குரூப்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதை வந்து ஒய் குரூப்னு சொல்லுவாங்க. இப்போ 2 குரூப்புக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 12th நீங்க எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ், அதாவது 12th உங்களோட டோட்டல் வந்து 50%க்கு மேல இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல மட்டும் நீங்க 50%க்கு மேல எடுத்திருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷன் இருக்கிறவங்க 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுமே வந்து கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜில் இருக்கிறவங்களுமே அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி சயின்ஸ் சப்ஜெக்ட் அதாவது எக்ஸ் குரூப், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12th மேத்ஸ் பிசிக்ஸ் இந்த 2 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப் படிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இங்கிலீஷ் கண்டிப்பா இருக்கும், மேத்ஸ் பிசிக்ஸ் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் படிச்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஓவராலா 50% எடுத்திருக்கணும், இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ல 50%க்கு மேல மார்க் எடுத்திருக்கணும். ஓகே, ஸோ இந்த குரூப்புக்கு நீங்க எலிஜிபிள்னா, அதாவது இந்த சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இதுக்கும் எலிஜிபிள் தான். ஸோ 2க்கும் சேர்த்தே நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. ஓகே, இதுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிருங்க. இதுக்கு மட்டும்தான் நீங்க எலிஜிபிள்னா இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், உங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. பட் எக்ஸ் குரூப்புக்கு அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து எலிஜிபிளா இருக்கிறவங்க இதுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணிருங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து டிப்ளமோ முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான். டிப்ளமோ வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த பிரான்ச்ல ஏதாச்சும் ஒன்றுல வந்து நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த எக்ஸ் குரூப்புக்கு அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து 50% வந்து டோட்டல் மார்க் எடுத்திருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லயுமே 50%க்கு மேல மார்க் எடுத்திருக்கணும். ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ல எந்த கன்ஃபியூஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
எக்ஸ் குரூப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அவங்களாம் ஒய் குரூப்புக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், அதாவது ஹைட்டு செஸ்ட்லாம் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது. 2 பேருக்குமே வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஃபீமேலுக்கு இதை விட கம்மி அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, 2 பேருக்குமே ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. 152 சென்டிமீட்டர் ஹைட் இருந்தால் போதுமானது. ஸோ ஹைட்டு எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ப்ராப்ளம் வராது. அதே மாதிரி செஸ்ட் வந்து மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து மினிமம் 77 சென்டிமீட்டர் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஓகே, 5 சென்டிமீட்டர் விரியணும். அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து செஸ்ட் நார்மலாக எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு கிரைட்டீரியாவும் கிடையாது. ஆனால் நார்மலாக எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பான்ஷன் மட்டும் ஆகணும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் ஆனால் போதுமானது ஃபீமேலுக்கு. அடுத்ததாக வந்து வெயிட் வந்து உங்களோட ஏஜ் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். ஸோ நீங்கள் வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவங்க எலிஜிபிள் தான். அப்படினால யாரும் இதுக்காக லேசிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி லேசிக் சர்ஜரி யாரும் பண்ணால் அவங்க எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்களே எலிஜிபிள் அப்படிங்கிறனால இதை ஏன் பண்ணணும்? ஆனால் இது தேவையில்லாமல் யாரும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் மெடிக்கல் டெஸ்ட் எப்பவும் போல் போலீஸ் செலெக்ஷனில் ஆர்மி செலெக்ஷனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலுமே வந்து அதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஸ்பெக்ஸ் போடாமல் இருக்கிறப்போ 6/12 இருக்கணும் 2 கண்ணிலையுமே. ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறப்போ 6/6 வந்து இருக்கணும். அந்த ஸ்பெக்ஸுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதையுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கலர் பைனஸ் இருக்கிறவங்களும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. கலர் பைனஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் அதுக்கு வந்து டாக்டர் ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த ரேஞ்சில் தான் இதுதான் அதோட பவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனும் நீங்கள் வந்து செலெக்ஷன் போகிறப்போ கொண்டு போகணும். அதாவது மெடிக்கல் எப்போ நடக்க போகுதோ அதுக்கு அட்லீஸ்ட் 1 மாதத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் கூட டாக்டர்கிட்ட போய் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்பெக்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரிஸ்கிரிப்ஷனை நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன எல்லாமே நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸாமில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் இருக்க போகுது. ஓகே, அடுத்து இந்த ஃபேஸ் 1 நடந்து ஒரு 1 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்து அதில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1, 2 2 இருக்குது. இந்த அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 1ல என்ன இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு சில சிச்சுவேஷன் கொடுத்துட்டு அதில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, உங்களோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத அசஸ் பண்ணுற மாதிரி அந்த டெஸ்ட் வந்து இருக்கும். இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆர்மி அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதே தான் இதுக்கும். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துட்றேன். அதை கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் நீங்கள் இந்த ஃபேஸ் 2 போகிறப்போ அதை பார்த்துட்டு போங்க. அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், என்னன்னு ஒரு ஐடியா வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். அடுத்து அடாப்டபிலிட்டி டெஸ்ட் 2 அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் தனியாக ப்ரெசன்டேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெசன்டேஷன்னா அதை பற்றி நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதே பர்டிகுலர் டாப்பிக்கை பற்றி ஒரு 10 பேர் சேர்ந்து குரூப் டிஸ்கஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே செலெக்ஷனுக்கு வந்தவங்க 10 பேர் அந்த மாதிரி ஒரு டீம் மாதிரி பிரித்து அவங்களுக்குள்ள குரூப் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இதை பார்த்து நீங்கள் பயந்துட வேண்டாம். ஓகே, தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக வேகன்சி இருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லாரையுமே வந்து இதில் குவாலிஃபை பண்ணுவாங்க. அதுக்காக சும்மா போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓரளவு பேசணும். ஓகே, ஓரளவு நீங்கள் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பாக இதில் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ்லாம் ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக பேசணும், இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க தான் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓரளவு நீங்கள் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சாலே போதுமானது. ஓகே, பயப்படாமல் பேசுங்க. கண்டிப்பாக இதுலேயுமே வந்து குவாலிஃபை ஆக முடியும். அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து மெடிக்கல் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்னு சொல்லி ஒரு லிஸ்ட் விடுவாங்க. அது ஸ்டேட் வைஸ் இருக்கும். ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் வச்சு ஸ்டேட் வைஸ் தான் அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வந்து 14 நவம்பர் 2025 விடுவாங்க. அதே மாதிரி இதில் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 டிசம்பர் 2025 விடுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே முன்னாலே கொடுத்துட்டாங்க. எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பர்ஃபெக்டாக அந்த டேட்டில் நடக்கும். ஏர்ஃபோர்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. முன்னால் பின்னால் போகாது. எக்ஸாக்டாக சொன்ன டேட்டில் சொன்னதை பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ அடுத்த டிசம்பரில், அதாவது அடுத்த வருஷம் இதே டைமில் நீங்கள் ட்ரைனிங்கில் இருப்பீங்க. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இப்போ ஃபேஸ் 1 வந்து ரிட்டன் எக்ஸாம் தான். ஸோ அது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது இந்த எக்ஸ் குரூப்புக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 சப்ஜெக்ட், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ். இந்த 3ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 20 கொஸ்டின், மேத்ஸில் 25 கொஸ்டின், பிசிக்ஸில் 25 கொஸ்டின், டோட்டலாக 70 கொஸ்டின் கேட்பாங்க. 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ இதில் இவ்வளோ மார்க் எடுக்கிறது பாசிபிள். இவ்வளோ மார்க் வந்து நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 18 மார்க் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க.
இந்த மேத்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி மேத்ஸ் கிடையாது. இது நீங்கள் ஸ்கூலில் 11th 12th என்ன படிச்சீங்களோ அந்த மேத்ஸ். ஓகே, அதில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், என்னென்ன சிலபஸ் அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணால் எடுக்கலாம், ஈஸியாக தான் கேட்பாங்க. பட் அந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் வந்து நார்மலாக எங்கேயும் படிக்கிறதுக்கு கிடைக்காது. நம்ம ஓரளவு ஒரு சில டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் படித்தாலே போதுமானது, 12 மார்க் வந்து எடுக்கலாம். ஃபிசிக்ஸுமே நம்ம இப்போ புதுசாக டீச் பண்ணியிருக்கோம். ரயில்வே எக்ஸாமுக்குன்னு சொல்லி நிறைய நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் எல்லாம் டீச் பண்ணியிருக்கோம். அது இதுக்கு போதுமானது. அதுவுமே 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான். அதுலேயுமே வந்து ஹையர் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த லெவலை விட இதில் ஈஸியாக தான் கேட்பாங்க. அப்படின்னால இதுலேயுமே உங்களுக்கு 25க்கு 20 கிட்ட எடுக்க முடியும். பட் அட்லீஸ்ட் ஒரு 12 எடுத்தால் போதுமானது. இப்போ ஆல் இண்டியா லெவலே வந்து பார்த்தீங்கன்னா 70க்கு 40 அந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டுக்குன்னு தனி கட் ஆஃப் வைக்கிறாங்கன்னு வைங்களேன், 40லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 20-25 அதிகம். இந்த மார்க் எடுத்தாலே நீங்கள் செலெக்ஷன் ஆகிடலாம். பட் இருந்தாலும் 40 மார்க் அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ அதை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப லேசியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. 40 மார்க்குக்கு மேலே எடுக்கணும் டார்கெட் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒய் குரூப், அதாவது அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இதில் வந்து ராகான்னு சொல்லுவாங்க. அதாவது ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 3 சேர்ந்தது தான் ராகா. ஸோ இதில் வந்து 30 கொஸ்டின். அதே மாதிரி இங்கிலீஷில் இங்கே என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும், அதே சிலபஸ் தான், அதே கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து 20 கொஸ்டின், டோட்டலாக வந்து 50 கொஸ்டின். இதுக்கு 45 நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இதோட சிலபஸ் இதை கம்பேர் பண்ணுறப்ப ஈஸி. இங்கிலீஷ் எப்படி பார்த்தாலும் ஈஸி தான், ராகாவுமே வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. அதனால இதில் நீங்கள் டார்கெட் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஓகே, ராகால 30க்கு 25 எடுங்க, இங்கிலீஷில் 20க்கு 18 எடுங்க. ஆல் இண்டியா லெவலில் இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு 40க்கு மேலே கட் ஆஃப் இருக்கும். பட் தமிழ்நாட்டுக்கு தனி கட் ஆஃப்னா ஒரு 30 கிட்ட இருக்கலாம். இது ஈஸி அப்படின்னால கண்டிப்பாக 30க்கு மேலே நீங்கள் வந்து டார்கெட் வைங்க. பட் இது பாசிபிள் தான், 43ங்கிறது பாசிபிள் தான். அப்படின்னால எல்லாருமே 43 அப்படிங்கிறத வைங்க. ஸோ இங்கே 50க்கு 43, ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70க்கே 42 தான். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சிலபஸ் அப்படிங்கிறனால. இதில் வந்து நெகட்டிவ் மார்க்லாம் உண்டு, அதை பற்றி நான் பின்னால் சொல்கிறேன். இப்போ ஒரு சிலர் வந்து எக்ஸ் குரூப்புக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க ஒய் குரூப்புக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போ 2 எக்ஸாம் தனித்தனியாக எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, ஒரே எக்ஸாம் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு எப்படி சிலபஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் ஒய் 2 குரூப்புக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2 குரூப்புக்கு இருக்கக்கூடிய மொத்தமாகவே வந்து மொத்த சிலபஸுமே ஒரே எக்ஸாமாக வந்துடும். இங்கிலீஷ் 2க்குமே இருந்துச்சு, 20 கொஸ்டின் தான். ஓகே, அதே மாதிரி மேத்ஸ் வந்து எக்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் இருந்துச்சு, பிசிக்ஸும் எக்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதுவுமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ராகா வந்து ஒய் குரூப்புக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் 2க்குமே இருந்துச்சு. ஓகே, ஸோ எல்லா சிலபஸும் இதிலே வந்துருச்சு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதே தான். இதுக்கு 85 நிமிஷம் டைம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதில் கொஸ்டின்ஸ் அதிகம் அப்படின்றனால டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா இதில் கட் ஆஃப் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களை எக்ஸ் குரூப்புக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க, ஒய் குரூப்புக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸ் குரூப்புக்கு ஒரு கட் ஆஃப் வரும். எக்ஸ் குரூப்புக்கு என்னென்ன சிலபஸ், இங்கிலீஷ், அடுத்ததா மேத்ஸ், அடுத்ததா பிசிக்ஸ். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட்லையும் நீங்கள் இந்த இதில் எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு கட் ஆஃப். அடுத்ததா ஒய் குரூப்புக்கு என்னென்ன சப்ஜெக்ட், இங்கிலீஷும் ராகாவும். ஸோ இந்த 2 இதுலையுமே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கட் ஆஃப். ஸோ ஒரு சிலர் 2 கட் ஆஃப்மே கிளியர் பண்ணலாம், ஒரு சிலர் ஏதாச்சும் 1 மட்டும் கிளியர் பண்ணலாம். ஒரு சிலர் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, இங்கே 85 நிமிஷம் டைம் இருக்குது, இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நார்மலாக எக்ஸ் குரூப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுறவங்களுக்கு 60 நிமிஷம் தான் டைம். ஆனால் உங்களுக்கு 85 நிமிஷம் டைம் இருக்குது. அதே சப்ஜெக்ட் தான் இங்கே இருக்க போகுது. நீங்கள் ராகாவை அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு இருக்கிற இந்த டைம் வந்து இதுக்கு மட்டும் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஒய் குரூப்புக்குள்ள சப்ஜெக்டை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மேத்ஸையும் ஃபிசிக்ஸையும் அட்டன் பண்ணாமல் விட்டுட்டு இந்த இங்கிலீஷையும் ராகாவும் மட்டும் கூட நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகே, அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எக்ஸுக்கு எலிஜிபிளாக இருந்தால் எக்ஸ் ஒய் 2க்கும் சேர்த்து அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது. 2க்குமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் 2லையுமே செலக்ட் ஆகிட்டேன், அப்போ எனக்கு வந்து எந்த ஜாப்பை கொடுப்பாங்கன்னு கேட்டால் அது நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து 2க்கும் செலக்ட் ஆனால் எக்ஸ் குரூப்புக்கு தான் போக போகிறீங்க. ஏன்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப இதான் பெட்டரானது. ஸோ 2க்கும் செலக்ட் ஆனால் நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு அந்த ஜாப் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதில் ஒரு கொஸ்டினையும் கரெக்டாக அட்டன் பண்ணால் 1 மார்க். அதே மாதிரி தப்பாக அட்டன் பண்ண நெகட்டிவ் மார்க்குமே வந்து ஒரு கொஸ்டினை கரெக்டாக தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஸோ தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மார்க் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமில் என்ன சிலபஸ் இருக்குதோ அதே தான். எக்ஸ்ட்ராவாக அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது வரும். இதுவுமே நம்ம கிராமர் டாபிக் நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே புரிஞ்சிடும். இப்போ சப்ஜெக்ட்னா என்ன, வேர்புனா என்ன, அதுக்கப்புறம் இது வந்து
ஆர்டிகிள்னா என்ன, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இது வந்து கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க. அதுதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே டீச் பண்ணியிருப்போம் நம்மளோட கோர்ஸ்ல. அடுத்ததான் எரர் ஸ்பாட்டிங் கேட்பாங்க, ஃபில் இன் த பிளாங்க், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், அதான் நேரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இதெல்லாம் கிராமர் போர்ஷன். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதான் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். அதே மாதிரி PQRS, நாலு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 சென்டென்ஸும் வேற மாதிரி இருக்கும், அதாவது கரெக்டான ஆர்டர்ல இருக்காது. அதை கரெக்டான ஆர்டர் என்ன அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் இருந்திருக்கும் எக்ஸாம்ல, அதே தான் இங்கே இருக்க போகுது. அடுத்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், மிஸ்பெல்ட் எல்லாமே கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம கோர்ஸ்ல பர்ஃபெக்டா டீச் பண்ணிருக்கோம். நம்ம கோர்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிங்க, 100% உங்களால வந்து ஃபுல் மார்க்கை இதுல வந்து எடுக்க முடியும். அடுத்ததா ராகா. இப்ப ராகானா என்ன சொன்னா, ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் ரெண்டுமே ஒண்ணுதான். சோ இது 3 சேர்ந்தது தான் ராகா. இதுல ரீசனிங்லேயே தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வரப்போகுது, 15 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. அடுத்து மேத்ஸ். இந்த மேத்ஸ் வேற. ஓகே, இந்த மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் வரும் நான் சொல்றேன். பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி வரும். நான் பின்னால உங்களுக்கு தெளிவா சொல்றேன். ஓகே, சோ அதுல வந்து 8 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகேல இருந்து 7 கொஸ்டின் கேட்பாங்க. சோ இது ஈஸியா தான் இருக்கும் எல்லாமே. சோ இப்போ ஜிகேக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் மட்டும் படிச்சுக்கோங்க. வேற ஹிஸ்டரி, பாலிட்டி எல்லாம் டைம் இருந்தா படிங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே, அதே மாதிரி ரீசனிங் வந்து இவ்வளோ டாபிக் இருக்குது, இது எல்லாமே ரீசனிங் தான். ஸோ இது எல்லா டாபிக்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் 15 விட அதிகமா இருக்கும். ஒரு சில டாபிக் ஒரு சில நேரம் கேட்க மாட்டாங்க. பட் இதுல இருந்து நீங்க ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஒரு வாட்டி படிச்சிங்கன்னா எல்லாமே தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும், ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகே, அடுத்து மேத்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் ஒர்க், மென்சுரேஷன், டைம், ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆவரேஜ், எல்சிஎம். அடுத்ததா சிம்பிளிஃபிகேஷன். இது வரைக்கும் படிச்சுக்கோங்க. ட்ரிகனாமெட்ரி, நம்பர் சீரிஸ், அதுக்கப்புறம் அல்ஜீப்ரா, அதெல்லாம் வந்து நீங்க படிக்கணும்னா படிச்சுக்கலாம். ஓகே, நம்பர் சிஸ்டமும் அலிகேஷனுமே வந்து படிச்சிருங்க. ட்ரிகனாமெட்ரி மட்டும் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணனா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இந்த ஒரு டாபிக்கை மட்டும் விட்டுருங்க, மற்ற எல்லா டாபிக்கும் படிச்சிருங்க. இதுலயுமே உங்களால வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும். அடுத்ததா பிசிக்ஸ். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல தியரட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. அதாவது நார்மலா இதை கண்டுபிடிச்சது யாரு, இது என்ன, அது என்ன அப்படிங்கிற மாதிரி. அடுத்து சம் மாதிரி ஒரு 8 கொஸ்டின் கேட்பாங்க. ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 8 கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்டா ஃபார்முலா மட்டுமே ஒரு 7-8 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க இதுல வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தாதான் உங்களால இதுல நல்ல மார்க் எடுக்க முடியும். நம்ம அந்த அளவுக்கு தான் டீச் பண்ணிருக்கோம். ஸோ இதுல இந்தந்த டாபிக்லாம் இருக்குது, கிராவிடேஷன், கைனமெட்டிக்ஸ், இந்த மாதிரி இவ்வளோ டாபிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம டீச் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம டீச் பண்ணதை மட்டும் பார்த்தா போதுமானது. இப்போ எக்ஸ் குரூப்ல இருக்கக்கூடிய மேத்ஸ் வந்து வித்தியாசமா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஃபரன்சியேஷன், ஃபங்க்ஷன், லிமிட், கண்டினியூட்டி, அதுக்கப்புறம் இன்டகிரேஷன், அல்ஜீப்ரா, டெரிவேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்ஸ், கார்ட்டீசியன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய இருக்கு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ப்ராபபிலிட்டி, ட்ரிகனாமெட்ரி, அல்ஜீப்ரா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் எதுலெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கனோ இந்த டாபிக்லாம் நம்ம கோர்ஸ்ல நம்ம டீச் பண்ணியிருக்கோம். இதுல ஓரளவு கம்மியான மார்க் எடுத்தா கூட போதுமானது. நான் டீச் பண்ணதை மட்டும் பாருங்க போதும். மற்ற டாபிக் இப்போதைக்கு டீச் பண்றதுக்கு டைம் இல்லை. இன்னொருத்தர் புதுசா டீச் பண்ண போறாரு, பட் டைம் ஆகும். அவர் வேற ஒரு சப்ஜெக்ட் இப்போ டீச் பண்ணிட்டு இருக்காரு, அதனால டைம் ஆகும். நான் கொடுத்துருக்கதை மட்டும் பாருங்க போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த எல்லா டாபிக்குமே உங்களுக்கு ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். வேற எந்த புக்லையும் தேடினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்காது. 11th 12th ஸ்கூல் புக் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா டாபிக்குமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லா கிளாஸஸ்மே, இந்த எல்லா சிலபஸுமே நம்மளுடைய கோர்ஸ்ல அவைலபிளா இருக்குது. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா 3 years வேலிடிட்டி உண்டு. இதுல 2000க்கும் அதிகமான வீடியோஸ், PDF கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் இதுல 1500க்கும் மேற்பட்ட பேர் வந்து செலக்ஷன் ஆகியிருக்காங்க இந்த கோர்ஸ்ல படிச்சவங்க. ஓகே, இந்த ஏர்ஃபோர்ஸ்ல 2 பேர் தான் ஆயிருக்காங்க. பட் இனிமேல் நிறைய பேர் ஆவாங்க, ஏன்னா தனியா வேகன்சி வருது அப்படின்றனால. ஓகே, ஸோ இதுல வந்து எல்லா கிளாஸுமே தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லாமே வந்து பேசிக்ல இருந்து எக்ஸாமுக்கு எந்த லெவல்ல வருமோ அந்த லெவலுக்கு தான் வந்து டீச் பண்ணிருப்போம். கண்டிப்பா நீங்க ஒரு பிகினரா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குனே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர் வரும். ஸோ அதுல நீங்க அக்னிவீர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல ஏர்ஃபோர்ஸுக்குன்னு தனியா ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுல குரூப் ஒய்க்கு தனியா கொடுத்துருப்பேன், குரூப் எக்ஸுக்கு தனியா கொடுத்துருப்பேன். எக்ஸ்னா சயின்ஸ், ஒய்னா அதர் தன் சயின்ஸ். ஸோ அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட் ப்ரியாரிட்டி, தேர்ட் ப்ரியாரிட்டின்னு கொடுத்துருப்பேன். நீங்க இந்த தேர்ட் ப்ரியாரிட்டி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஃபோர்த் ப்ரியாரிட்டி முடிஞ்சா பாருங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா செகண்ட் ப்ரியாரிட்டி வரைக்கும் படிச்சாலே உங்களால வந்து செலக்ஷன் ஆக முடியும்.
பட் செலெக்ஷனை இன்னும் கன்ஃபார்மாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேர்ட் வரைக்கும் படித்தாலே போதுமானது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே வந்து 1.6 கிலோமீட்டர் தான், 1600 மீட்டர் தான். இதில் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 7 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 8 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா இதை ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது, கிளியர் பண்ணால் போதுமானது. அடுத்ததா இந்த பிசிக்கல் டெஸ்ட், அதாவது ரன்னிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஈவெண்ட்டும் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அதுக்கு 1 மினிட் தான் டைம் கொடுப்பாங்க. 1 நிமிஷத்துக்குள்ள 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். அடுத்து ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஓகே, இது வந்து ரன்னிங் முடிஞ்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் புஷ்அப்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. புஷ்அப்ஸ் எடுத்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சிட்டப்ஸ் எடுக்கணும். இது ஈஸி தான், எல்லாருமே பண்ணிடுவீங்க. புஷ்அப்ஸுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 10 சிட்டப்ஸ் எடுக்கணும், அதுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். இதுவுமே ஈஸி தான், ஓரளவு ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு 1 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. மேலுக்கு இது. ஓகே, ஃபீமேலுக்குமே ரன்னிங் உண்டு. ரன்னிங்க்கு அப்புறம் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 10 சிட்டப்ஸும், அடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 15 ஸ்குவாட்ஸும் எடுக்கணும். சிட்டப்ஸுக்கு வந்து 1.5 நிமிஷம், அதே மாதிரி ஸ்குவாட்ஸுக்கு வந்து 1 நிமிஷம் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபீமேலுக்கு வந்து புஷ்அப் கிடையாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து பாஸ் ஆனால் போதுமானது. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நான் சொல்லிட்டேன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்களோ அதை கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் வந்து இதில் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு வீடியோ போதுமானது இந்த எக்ஸாமை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. வேற எங்கேயும் நீங்கள் இந்த எக்ஸாமை பற்றி தேட வேண்டாம். இப்போவே நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இருந்தே ஃபிசிக்கலுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்த்துக்குள்ள ஃபிசிக்கல் இருக்கும். முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், எக்ஸாம் எப்படி எழுதுறோம்னு பார்த்துக்கலாம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாய்ப்பை நீங்க தவற விட்டுருவீங்க. 100% நான் சொல்றேன். நீங்க வந்து எக்ஸாமுக்கு அப்புறம் பிசிக்கலுக்கு பார்த்துக்கலாம்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னாலே நீங்க செலக்ஷன் ஆக மாட்டீங்க. இப்ப இருந்தே பிசிக்கலுக்கும் டெய்லி 1 ஹவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரன்னிங் வந்து இன்னையில இருந்தே பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இன்னையில இருந்தே எக்ஸாமுக்கும் டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுது படிங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா இந்த வருஷம் நம்ம சந்துரு மேத்ஸ் ஆப்ல இருந்து தமிழ்நாட்டில் செலக்ட் ஆகிறவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 60 பேருக்கு மேல இருக்கணும். இது கண்டிப்பா நடக்கும். ரிசல்ட் வர்றப்ப தெரியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.